ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விவோ v70 இலைட் இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை முடிக் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.8 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144 ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு பிரைட்னஸ் லெவல் 6000 நெட்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் 6000 நெட்ஸ் கொடுக்கறனால வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே ரொம்ப பிரைட்டாக தெரியுங்க. அதனால் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதே போல் 144 ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்கறனால நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு, ஸ்க்ரோல் பண்ணுற ஸ்பீடு எல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதனால் ஒரு லேக் அப்படி இருக்கிறதெல்லாம் ஃபீலே ஆகாதுங்க. ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. அப்புறம் AMOLED டிஸ்பிளே கொடுக்கறனால அதே போல் நம்மளுக்கு பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டியில் பார்க்கும்போது நல்லா கிறிஸ்டல் கிளியராக நல்லாவே இருக்குது. ஓகேங்களா. அடுத்து கேமரா, பின்னாடி மொத்தம் 3 கேமராங்க. மேக்ஸிமம் 4K வீடியோ 60 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. 50 MP வைட் ஆங்கிள் சென்சார், அது சோனி சென்சார். 50 MP டெலஃபோட்டோ, அப்புறம் 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்கலாம். அது 100x வரைக்கும் மேக்ஸிமம் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாங்க. அடுத்தது 50 MP அல்ட்ரா வைடு. மொத்தம் பின்னாடி 3 கேமரா கொடுக்குறாங்க. வித் OIS சப்போர்ட்டும் இருக்குதுங்க. 4K வீடியோ 60 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வெறும் கேமரா மட்டும் இல்லைங்க, சென்சார் ஒரு நல்ல சென்சார் தான். அதே போல் அந்த கேமராவுக்கு ஃபியூச்சர்ஸ் நிறையா கொடுத்துக்கிறாங்க, AI ஃபியூச்சர்ஸ் நிறையா கொடுத்துக்கிறாங்க. அதனால் நல்லாவே இருக்குது. ஒவ்வொரு மோடுமே நல்லாவே இருக்குது. கேமரா குவாலிட்டி இந்த விவோவில் V சீரிஸும் சரி, X சீரிஸும் சரி நல்லாவே பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த ஃபோனுமே ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குங்க. 4K வீடியோ 60 fps ஷூட் பண்ணுறதுனால ஒரு நல்ல குவாலிட்டியும் கொடுக்குங்க. வித் கூடவே ஃப்ரண்ட்லேயுமே 50 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதுலேயும் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அந்த கேமரா நல்லாவே இருக்குங்க. ஆக மொத்தம் இந்த கேமராவுக்குன்னு ஒரு நல்ல ஃபோனே சொல்லாங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டு, பேக்கு எல்லாமே ஒரு நல்ல கேமரா வித் OIS சப்போர்ட் இருக்கிறனால நம்மளுக்கு பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாம் பெட்டராகவே இருக்குது. வித் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. சினிமேட்டிக் ஃபோட்டோஸ், இது மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதுக்கு நல்லா யூஸ் ஆகுங்க. ஓகேங்களா. அடுத்து பேட்டரி பற்றி பார்க்கலாங்க. 7000 mAh பேட்டரிங்க. நம்மளுக்கு சைனா வேரியண்ட் 6500 இருக்கிறாங்க. அதுவே கொடுத்தாலும் நல்லது தானுங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. சைனா வேரியண்ட் நம்மளுக்கு 90 வாட் தான் கொடுத்துறாங்க. ஓகேங்களா. இதில் கண்டிப்பாக கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. அதே போல் நம்மளுக்கு 7000 இருந்தால், ஏன்னா இப்போ வர மோஸ்ட்லி எல்லா ஃபோனுக்குமே 7000 தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் இவங்களுக்கு கொடுக்கத்தான் வேணும். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கு. ஏன்னா ப்ராசஸ் அதிகமாக பேட்டரி லைஃபுமே அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் ஒரு 7000 mAh பேட்டரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு 1.5 நாள் சார்ஜ் கம்ப்ளீட்டாக நிற்கிங்க. அதே போல் நார்மல் யூசேஜாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு 2 நாள் கூட நிற்கிங்க. இல்லை கேம் அப்படி விளையாடுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு சார்ஜ் ஒரு 10 hours 12 hours அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக நிற்கிங்க. 8GB RAM வேரியண்ட் இருக்குதுங்க. 256GB இன்ட்ரெஸ்ட் வச்சு மொபைல் இருக்குது. இது பேஸ் வேரியண்ட்டாக வர அதிக வாய்ப்பு இருக்குது. கூடவே UFS 4.1 கொடுக்கறனால நம்மளுக்கு காப்பி பண்ணுறதுக்கு, பேஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. நம்மளுக்கு இந்த ஃபோனோட ப்ரைஸ் கண்டிப்பாக 44,000 ரேஞ்சில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் எல்லாமே, ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. அதனால் ப்ரைஸு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுங்க. மினிமம் 44,000, அதுக்கு மேலே தான் போக அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ராசஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கொடுக்குறாங்க. இதோட ப்ராசஸுமே ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ். 8 Gen 5 ஒரு 50,000 மேலே வருங்க. 8 Gen 3ங்காட்டி தான் ஒரு 42,000-44,000 வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. அப்புறம் IP68 69க்கான வாட்டர் ஸ்டாண்ட் இருக்குதுங்க. அதனால் ஃபோர்ஸாக தண்ணிக்குள்ள போட்டாலுமே ஃபோனுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லி வாட்டர் ப்ரூஃப் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அப்புறம் Android 16 வரப்போகுதுங்க அவுட் ஆஃப் த பாக்ஸில். அதனால் நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. அப்புறம் 5G சப்போர்ட் இருக்குதுங்க. நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு ப்ளூடூத் 5.4 கொடுக்குறாங்க. Wi-Fi 7 கொடுக்கறனால நம்மளுக்கு இப்போ வர ஃபீச்சர்ஸில் அப்கிரேடாக தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அதனால் இந்த ஃபோன் ஒரு நல்ல ஃபோனை சொல்லுங்க. மிஞ்சி போனால் ஒரு கேமராவுக்கு ஃபோன் தேடிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கேமராவுக்கும் சரி, பர்ஃபார்மன்ஸுக்கும் சரி, பேட்டரி லைஃபுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தகுந்த ஃபோனை சொல்லாங்க கண்டிப்பாக. அதனால் நீங்கள் கேமரா ஃபோன் எதிர்பார்க்குறது அப்படின்னா தாராளமாக ஒரு 40,000 போனால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. இந்த ஃபோன் ட்ரை பண்ணி எடுத்து பாருங்கள். ஓகேங்களா. ஒரு கேமராக்காக உருவாக்கப்பட்டது. இல்லை அப்படின்னா இந்த விவோவில் இன்னும் அப்கிரேடான மொபைல் விவோ X சீரிஸ் இருக்குது, அது ட்ரை பண்ணல. இல்லை எனக்கு இந்த பட்ஜெட் ஒரு 45,000 பட்ஜெட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரிஸ் நல்ல சீரிஸ்னு சொல்லாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க நம்ம சேனலை முடிக் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு. பை, டேக் கேர்.